வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, தாந்திரி யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது நம் முன்னோர்கள் எத்தனையோ யோகம் கொடுத்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான யோகங்கள் உண்டு இல்லைங்களா மூலநூல்கள்ல. அதுல ஒரு வகையான யோகம் என்ன அப்படின்னா தாந்திரி யோகம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க. ஒருத்தருக்கு தாந்திரி யோகம் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும், என்ன மாதிரி யோகமான பலன் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பாருங்க, இந்த யோக அமைப்பு இருக்கும் பட்சத்துல அந்த ஜாதகருக்கு பல நாடுகளை ஆள்பவராய் இருக்கக்கூடிய அமைப்பு. பல நாடுகள் அப்படின்னா பல நாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வெளி மாநிலத்துல போய் பிழைக்கக்கூடிய அமைப்பாவது இருக்குங்க. அதிகமா வெளியூருக்கு, வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரிலாம் போகக்கூடிய யோகம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அதனாலேயே பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு, வசதி வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, நல்ல 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வரும் இல்லைங்களா. அதுவே பெரிய யோகம் தானே. அடுத்தது, அந்த கிரக அமைப்பு இன்னும் என்ன கொடுக்குது அப்படின்னா, நீதி தவறாமல் அதிகாரம் செலுத்தக்கூடியவராக அந்த ஜாதகர் இருப்பாரு. நல்ல வசதி வாய்ப்பு உடையவராகவும் அந்த ஜாதகர் திகழ்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தாந்திரிய யோகா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா தாந்திரிய யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு பாருங்க, அவங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2 குடையவரும் 5 குடையவனும் 9 குடையவனும் மூவருமே இணைந்து லக்னத்தில் சேர்ந்து உட்கார்ந்து அவங்களை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு தாந்திரி யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும் அப்படின்னு மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டியும் கிரக அமைப்பு சொல்றாங்க. 2 குடையவரும், அந்த லக்னத்துக்கு 2 குடையவரும் 5 குடையவரும் 9 குடையவரும் இணைந்து, மூவருமே இணைந்து லக்னத்தில் சேர்ந்து உட்கார்ந்து அவங்கள குரு பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கணுங்க. இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு தாந்திரி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இவங்களுடைய திசா காலங்கள்ல லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா தனஸ்தானம், குடும்பஸ்தானம். 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு. 9ஆம் இடம் பாக்கியம், இந்த பாக்கியத்தெல்லாம் தரக்கூடிய அமைப்பு. நம் முன்னோர்கள் தந்தையெல்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் 5, 9ஆம் இடம்லாம் வந்துருது இல்லைங்களா. இந்த ஸ்தானாதிபதிகள் மூவருமே இணைந்து அந்த லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல அவங்கள குரு பார்க்கக்கூடிய அமைப்பே தாந்திரி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. இவங்களுடைய திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு பல விதமான, இப்ப நான் மேலே ஏற்கனவே இந்த யோகத்துக்கு பலன் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. பல நாடுகள் ஆள்பவர், அதாவது பல நாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அதனால அவங்களுக்கு பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு, அவங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய இடங்கள்ல அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வசதி வாய்ப்பு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு கொடுக்குங்க. இந்த கிரகங்கள் பாருங்க பாதிக்கப்படாம இருக்கணுங்க. அதே போல அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது பாவ கிரகங்களுடைய சாரத்திலேயோ அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வையோ, அல்லது இவங்க மூவருமே கூடி லக்னத்தில் இருக்கும்போது பாவ கிரகங்கள் பார்வை சேர்க்கை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புல இல்லாம இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும்போது தான் அவங்களுடைய திசா காலங்கள் பலமான யோகமான இந்த யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே போல அந்த லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா 3 கிரகங்கள் கூடி ஒரு ராசியில இருந்தாலும் ஸ்தான பலமும் இருக்கணும். அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த லக்னாதிபதியும் ஓரளவு நல்ல அமைப்புல கேந்திர திரிகோண ஸ்தானத்துல அல்லது ஆட்சி உச்சமாவோ இந்த மாதிரி அமைப்புல இருந்துட்டா அவங்களுக்கு இந்த கிரகங்கள் இந்த அமைப்புல இருக்கும் பட்சத்துல அந்த மூல நூல்கள்ல கொடுத்துருக்கிற மாதிரி அவங்களுடைய திசா காலங்கள்ல நல்ல வளர்ச்சி வசதி வாய்ப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஒருவேளை வெளிநாடுக்கு போக முடியல அவங்களுக்கு இல்லாம இருந்தாலும் வெளிநாடு மூலயமா பணவரவு வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு மூலயமா தொழில் அமையக்கூடிய அமைப்பு, இங்க உள்நாட்டிலேயே அவங்க இருக்கக்கூடிய நாட்டிலே தாய்நாட்டிலேயே இருந்து வேலை செஞ்சு அது வெளிநாடு மூலயமா முதலீடு செய்யறது, அது மூலயமா பணம் ஈட்டக்கூடிய அமைப்பு, இது மாதிரி எல்லாம் கூட அவங்களுக்கு வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. ஏன்னா ஒரு யோகத்துக்கு கிரக அமைப்பு கொடுக்குறாங்கன்னா எல்லாமே கலந்துதான் அவங்களுக்கு பலன் கொடுக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாதிக்கணும் இல்லை, வெளிநாட்டு பணம் அவங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பெல்லாம் சேர்ந்துடும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணாவே அது ஓரளவு நம்மளுக்கு புரியும். சரிங்களா. இப்போ இந்த தாந்திரி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னொரு வாட்டி கிரக அமைப்பு சொல்றேன்.
லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 3 கிரகம் இணைந்து அந்த லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கும் பட்சத்துல அவர்களை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வையா இருக்குங்களா, இந்த பார்வையில ஏதாவது ஒரு பார்வை லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டாலே அவங்களுக்கு இந்த தாந்திரிக யோகம் பலன் முழுமையா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.